ஏலிசாவின் தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேதமின் மன மகிழ்ச்சி. 2 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். ஏலிசாவினுடைய அற்புதங்களை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அதே சமயம் இஸ்ரவேலின் ராஜாக்களின் வரிசையும் நாம் பார்க்கிறோம். இங்கே இஸ்ரவேலின் ராஜா அடுத்த ராஜாவுடைய பகுதி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 3வது பகுதியாக. இதிலே ஆகாப் ராஜாவினுடைய மகன் அகசியா ராஜாவா இருந்தார். அகசியாவிற்கு குழந்தை இல்லாமல் அவன் மரித்து போனபடியினால் ஆகாபுடைய இன்னொரு குமாரன் யோராம் ராஜாவானான் என்று சொல்லி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த யோராம் ராஜாவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோராம் என்ன செய்தார் என்று சொல்லியிருக்கிறது 2ஆம் வசனம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆகாபின் சந்ததி தானே பொல்லாப்பானதைத்தான் செய்யும். ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல. தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றி விட்டான். கொஞ்சம் நல்லவரா இருந்தார் போல, அப்பா அம்மா போல ரொம்ப மோசமானவரா இல்லை. அங்க என்ன நடந்துச்சு? மோவாபியர் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள் என்று 1ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்திருக்கிறோம். இந்த மோவாபியர் என்ன செய்யறாங்க? ஆகாப் ராஜா இருக்கும் பொழுது கப்பம் கட்டுவதை போல எவ்வளவு கொடுத்தாங்களாம் பாருங்க. 4ஆம் வசனம். மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனா இருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான். இப்ப ஆகாப் இறந்து போயிட்டாரு, அவருக்கு கொஞ்சம் துளிர் விட்டுருச்சு. ஆகவே இந்த மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜா யோராமோடு யுத்தம் பண்ணுவதற்காக புறப்படுகிறார். இந்த யுத்தத்தை கேள்விப்பட்ட உடனே இந்த இஸ்ரவேலின் ராஜா யோராம் என்ன செய்கிறார்? யூதாவின் ராஜாவாய் 4 ராஜாக்களைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். 4வது ராஜா யோசபாத். இங்கேதான் எத்தனை ராஜா? நிறைய ராஜா பார்த்துட்டோம். 9வது ராஜாவுக்கு வந்துட்டோம், யோராம். இவர் போய் யூதாவின் ராஜாட்ட சொல்றாரு, மோவாபின் ராஜா இஸ்ரவேலராகிய எங்களோடு யுத்தம் பண்ண வருகிறார், நீர் எனக்கு துணை செய்ய முடியுமா? யோசபாத் ஏற்கனவே ஆகாபோடு சம்பந்தம் பண்ணவர். ஆகாபுடைய மகளை தன்னுடைய மகனுக்கு திருமணம் பண்ணி வைத்தவர். ஆகவே சம்பந்தியின் மகனுக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா? கட்டாயம் செய்கிறேன் என்று சேர்ந்து கொண்டார். இப்ப இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் 2 பேரும் சேர்ந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். எப்படி போகலாம் மோவாபியரை எதிர்கொள்ள? அப்ப அவங்க பேசுறாங்க, ஏதோம் வழியாய் போகலாம். ஏதோம் வழியாய் போகும் பொழுது ஏதோமின் ராஜாவும் இவர்களோடு சேர்ந்து கொள்கிறார். பாருங்க, மோவாபின் ராஜாவை எதிர்ப்பதற்கு 3 பேர் இங்கே சேர்ந்திருக்கிறார்கள். இஸ்ரவேலின் ராஜா யோராம், யூதாவின் ராஜா யோசபாத், பிறகு ஏதோமின் ராஜா சேர்ந்து கொண்டார். 3 பேரும் சேர்ந்து போறாங்க. போகிற வழியில 7 நாள் அப்படியே சுற்றி திரிந்தாங்களாம். மிருக ஜீவன்களுக்கும் இராணுவத்துக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிடுச்சு. உடனே இந்த இஸ்ரவேலின் ராஜா சொல்றாரு, நாம 3 பேரையும் கர்த்தர் யார்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு? மோவாபின் ராஜாவிடத்துல ஒப்பு கொடுத்துட்டார். நாம முடிஞ்சிட்டோம் என்று சொல்லி அவர் பேசுகிறார். இப்ப யூதாவின் ராஜா யோசபாத் ஏற்கனவே he was a good king. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். அவன் வாழ்க்கையில பண்ண ஒரே தப்பு ஆகாபுடைய குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணது. சோ அவர் சொல்றாரு, கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்கு இங்க கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் யாராவது இருக்காங்களா? உடனே இஸ்ரவேலின் ராஜா சொல்றாரு, ஆமா எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறார், போய் நம்ம அவரிடத்தில் கேட்கலாம் என்று சொல்லி எலிசாவின் இடத்துல போய் கேட்க போகிறார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜா யோராம பார்த்த உடனே அவர் சொன்னாராம், ஏன் உன் அப்பாவோட தெய்வத்தின் இடத்துல போக வேண்டியதுதானே, உன் அம்மாவோட தெய்வத்தின் இடத்துல போக வேண்டியதுதானே? ஏனென்றால் ஏசபேல் தான் அத்தனை விக்கிரக ஆராதனைக்கும் அடிக்கோல் இட்டவர். உன் அம்மாவோட தெய்வத்துக்கிட்ட போ, உன் அப்பாவோட கடவுள்கிட்ட போ. ஆகாப் தன் மனைவிக்காக தன்னை விற்று போட்டவன். சோ நீ அங்க போ, நீ ஏன் இங்க வந்த? ஆனாலும் யூதாவின் ராஜா யோசபாத்தின் முகத்தை நான் பார்த்ததினால் நான் இப்ப சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். பாருங்க, யூதாவின் ராஜாவின் நிமித்தம் அந்த இடத்துல ஒரு சகாயம் உண்டாகிறதை பார்க்கிறோம். 14ஆம் வசனம். நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன்,
உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சொல்லி இப்ப தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு ஆயத்தமாகிறார். அந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் சுரமண்டலம் வாசிக்கும் பொழுது இறங்குவார் என்கிற ஒரு நம்பிக்கையாகவே சுரமண்டலம் வாசிக்கப்படுகிறது. இப்போ எலிசா தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்ப சொன்ன வார்த்தை தான், இராணுவத்துக்கும் ஆடு மாடுகளுக்கும் தண்ணி இல்லாம இருக்குது என்று இவர்கள் கேட்டு வந்த கேள்விக்கு விசாரிப்புக்கு பதில் கொடுக்கும் வண்ணம் வந்த கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை தான். நீங்களும் நானும் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவோமே, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று. இந்த வார்த்தையை சொல்லி பள்ளத்தாக்குகளை வெட்டுங்கள் என்று சொல்ல உடனே எல்லாம் அப்படியே பள்ளத்தாக்குகளை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. காத்தும் கிடையாது, மழையும் வராது, ஆனா பள்ளத்தாக்கு வெட்டுங்க, தண்ணீரால் நிரப்பப்படும். 19ஆம் வசனம், நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை எல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றான். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வருகிறது. ஏதோம் தேசம், ஏதோம் சிவந்த மண், ஏதோம் என்றால் சோ அது செந்நிற மண், அது வழியா தண்ணீர் வருது. விடிய காலம் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, விடிய காலத்துல தண்ணி வரும்போது the rays of sun, சூரிய கதிர்கள் அந்த தண்ணீர் மேல படுது. ஏற்கனவே செம்மண்ல தோண்டப்பட்ட பள்ளத்தாக்கு, சூரிய கதிர் பட்ட உடனே இப்ப தண்ணீர் எப்படி தெரியுது? ரத்தம் போல தெரிகிறது. இந்த மோவாபியர் எந்திரிச்சு பாக்குறாங்க, தண்ணி எல்லாம் ரத்தமா இருக்கு. உடனே அவங்க நினைச்சிட்டாங்க, ஓ நமக்கு விரோதமாய் 3 ராஜாக்கள் வந்தாங்க. இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா. கடைசியில் அவர்கள் 3 பேருமே தங்களுக்குள்ளே சண்டை போட்டு மிகப்பெரிய வெட்டுதலும் கொலையும் நடந்திருக்கிறது. ஆகவே ரத்த வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது, ரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நினைத்து நமக்கு தான் கொள்ளை, நமக்கு தான் ஜெயம் என்று சொல்லி இவர்கள் அவர்களுடைய பட்டணங்களுக்குள் நுழைகிறார்கள். எதற்காக? சுதந்திரிப்பதற்காக. ஆனால் அப்படி எதுவும் நடைபெறவில்லை. இது கர்த்தருடைய செயல். ஆகவே இங்கே ஆயத்தமாய் இருந்த இராணுவம் என்ன செய்கிறது? மோவாபியரை இப்பொழுது எளிதாய் கொள்ளையடித்து அவர்களுடைய பட்டணங்களை எல்லாம் தீக்கிரையாக்குகிறது. 24ஆம் வசனம், அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்த போதோவெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பதாக ஓடி போகத்தக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து மோவாபியரை முறியடித்து பட்டணங்களை இடித்து சகல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி போட்டார்கள். இது எலிசா தீர்க்கதரிசி உனக்கு தண்ணீர் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு என்ன நடக்கும் என்று தீர்க்க தரிசனம் சொன்னாரோ அது அப்படியே நடைபெறுகிறது. யுத்தம் பயங்கரமா நடக்குது. மோவாபின் ராஜா படு தோல்வி. என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப முட்டாள்தனமான ஒரு செயலை இந்த மோவாபின் ராஜா செய்கிறார். தனக்கு பின்பு ராஜாவாக இருக்கிற தன்னுடைய சேஷ்ட புத்திரனை பிடித்து அந்த இடத்திலே அவர் என்ன செய்கிறார்? பலி செலுத்தி விட்டார், கொன்னுட்டார். எவ்வளவு ஒரு அருவருப்பான ஒரு விஷயம். தனக்கு பின்னால என் மகன் ஆளணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல படு தோல்வியை சகிக்க முடியாமல் அவர் என்ன செய்கிறார்? சர்வாங்க தகன பலியாக பலியிட்டான் என்று 27ஆம் வசனம் சொல்கிறது. இதை பார்த்த உடனே இஸ்ரவேலருக்கு மோவாபின் ராஜா மேல கோபமும் வெறுப்பு ரொம்ப அதிகமாயிருச்சான். அவர்கள் அப்படியே அந்த இடத்தில் அவனை விட்டு விட்டு யுத்தத்தை நிறுத்தி விட்டு கடந்து போகிறார்கள். இந்த நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள் என்ற வசனத்தின் பின்னணி இப்பொழுது உங்களுக்கு நன்றாய் புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் சாதகமற்ற சூழ்நிலையிலும் சாதகமான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க முடியும். சூழ்நிலையை பார்த்து நாம் சோர்ந்து போக அவசியமில்லை. வார்த்தையை கொடுத்த தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலமானது. எங்கள் நல்ல தகப்பனே, எலிசா விசுவாசத்தில் வீறு நடை போட்டு கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதங்களையும் வெற்றிகளையும் ஜனங்கள் அனுபவிக்க காரணமாய் இருந்ததை பார்க்கிறோம். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்ற உம்முடைய வார்த்தையின் பின்னணியை தெரிந்து கொள்ள செய்திய சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலும் காற்றும் மழையும் இல்லாவிட்டாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படுகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகள், உம்மை நம்பி இருக்கிறவர்கள், உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பதற்காக நன்றி சொல்லுகிறேன். துதி கன மகிமை உமக்கே.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.